சங்கர ஜெய ஜெயசங்கர நம்மாத்து பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு ஒரு வித்தியாசமான புதுசான ஒரு கண்டென்ட்டோட வந்திருக்கேன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், ஆனால் தெரியாத காரணம். எல்லாராத்துலேயும் ஒரு விசேஷம் வைபவம்னா கண்டிப்பாக இந்த ஒரு நிகழ்ச்சி நடக்கும். காரணமே தெரியாமல் இந்த வேலையை நம்ம பண்ணின்னு இருக்கோம். அது என்ன நிகழ்ச்சி, என்ன ஒரு சுப விசேஷம், காரணம் தெரியாத அப்படி ஒரு விஷயம் என்ன, இன்னைக்கு கண்டென்ட்டில் பார்க்கலாம். நம்ம ஆற்றுல கல்யாணம் கூடியிருக்கு, கூட உடன் பிறந்தவாளுக்கு கல்யாணம், நம்ம ஆற்றுல ஒரு சுப நிகழ்ச்சி கல்யாணம் ஆகிறது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி 5 நாள் இல்லை 7 நாள் முன்னாடி முகூர்த்த கால் நடுறது அப்படின்ற ஒரு விசேஷம் இருக்கும். பந்தக்கால் நடுறது சொல்வா, முகூர்த்த கால் நடுறதுன்னு சொல்வா. எதற்காக இந்த பந்தக்கால் நடுறோம், முகூர்த்த கால் எதுக்கு நடுறோம் அப்படின்றது காரணம் தெரியுமா? எனக்கு தெரியாது. நான் படித்து தெரிஞ்சுட்டேன். ப்ராபப்ளி நிறைய பேர் தெரிஞ்சவா இருக்கலாம். நான் படித்து தெரிஞ்சின்ற விஷயத்த இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக எனக்கு இவ்வளோ நாள் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, முகூர்த்த கால் நட்டு பந்தக்கால் நடுறா அப்படின்னா அவாத்தில் கல்யாணன்றது ஊரில் எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்காக அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் மூங்கில் கம்புகளை வச்சு ஏன் முகூர்த்த கால் நடுறா, முதல்ல ஏன் முகூர்த்த கால் நடணும், இந்த மாதிரி விஷயங்களை தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். பொதுவாக ஆற்றுல கல்யாணம் அப்படின்னு சொன்னால் வாசலில் கோலம்லாம் பெருசு பெருசாக இருக்கும், ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துண்டும் போயிட்டும் இருப்பா, ஆற்றுல ஒரே சிரிப்பு சத்தமாக இருக்கும், அந்த ஆமே ஒரே அப்படியே மகிழ்ச்சியோட வெள்ளத்தில் தான் இருக்கும். திருமண நாள் நெருங்க நெருங்க அந்த வீட்டின் ஒவ்வொரு மூலையுமே அந்த ஆற்றுல ஒரு திருவிழா மாதிரி ஒரு சூழல் அந்த ஆற்றுல இருக்கும். இந்த நிகழ்ச்சி, இந்த மகிழ்ச்சியான ஒரு பயணத்தின் முதல் படி தான் முகூர்த்த கால் நடுறது. கல்யாணத்துக்கு சில நாட்களுக்கு முன்னாடியே அந்த ஆற்றோட வடகிழக்கு மூலையில் ஒரு மூங்கில் கம்பு நட்டு அதுக்கு மஞ்சள், சந்தனம், குங்குமம் இதெல்லாம் பூசி பால் விட்டு நம்ம பூஜை பண்ணுறத பார்த்துருக்கோம். சரி, இது ஏன் நடத்தப்படுறது? இது என்ன வெறும் பழக்கமா, இல்லை இதுக்கு பின்னாடி ஆழமான ஆன்மீக அறிவியல் வரலாறு ஏதாவது இருக்கா? இந்த கேள்விக்கு பதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு டைம் மிஷினை கொஞ்சம் சுற்றி விடுங்க. ஏன்னா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி உங்களை நான் அழைச்சிட்டு போக போகிறேன். பழங்காலத்தில் தமிழ் மன்னர்களோட காலத்தில் திருமணம் அப்படின்றது 2 மனிதர்கள் இணையிறது மட்டும் கிடையாது. அது 2 குடும்பங்களின் உறவு, அதாவது அடுத்த 2 வம்சங்களின் தொடர்ச்சி. அந்த மாதிரி தான் அவள் அதை பார்த்தா. ஒரு சமூக அங்கீகாரம் பெற்ற ஒரு புனித பந்தமாக தான் அப்போ திருமணம் அப்படின்றது இருந்தது. அந்த காலத்தில், அதாவது ராஜாக்கள் காலத்தில் திருமணம் நடக்க இருக்கிற அந்த குடும்பங்கள் என்ன பண்ணவா, அந்த நாட்டோட ராஜாவுக்கு மரியாதை நிமித்தமாக கல்யாண பத்திரிக்கை அனுப்புறது வழக்கமாக இருந்தது. ராஜா ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் நேராக வர முடியாது இல்லையா, அந்த நாட்டோட அரசர் நேரில் வர முடியாது. அதனால் அவர் என்ன பண்ணுவார், தனக்கு இன்விடேஷன் எடுத்து ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்கு அடையாளமாக தன்னோட ஆணைக்கோல் அப்படின்ற ஒன்றை அனுப்பி வைப்பார் அவளோட சேவகர்கள் மூலமாக. அந்த அரசனோட ஆணைக்கோல் அந்த ஆற்றுக்கு வந்துடுத்துன்னா அந்த நாட்டு ராஜாவே அந்த திருமணத்தை அங்கீகாரம் பண்ணிட்டார் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ஃபேமிலியில் இருக்கவா என்ன பண்ணுவா, ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த ஆணைக்கோல் ராஜா கொடுத்தாரு இல்லையா, அதை அவாத்து முன்னாடி நிறுத்தி வச்சு அதை பூஜை பண்ணுவா. காலப்போக்கில் அந்த அரசு கொடுக்குற ஆணைக்கோல், அந்த அரசாணைக்கோல் தான் மாறி அரசாணைக்கால் அப்படின்னு வந்தது. அதுக்கப்புறம் அது பந்தல் கால் அப்படின்ற மாதிரி மாறிட்டு அந்த வார்த்தைகள் முகூர்த்த கால் அப்படின்னு ஆரம்பிச்சதுன்னு பாரம்பரிய விளக்கம் இருக்குது. அதாவது இது ஒரு மன்னனோட அங்கீகாரத்தை குறிக்கிற ஒரு அடையாளம். அது மட்டும் இல்லாமல் பகவானுடைய அனுகிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் வேண்டி நடத்தப்படுற ஒரு மங்களமான ஒரு விசேஷமாக இது மாறித்து. இன்றைக்குமே திருமணத்துக்கு முன்னாடி, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி 5 நாள் இல்லை 7 நாளைக்கு முன்னாடி சுப முகூர்த்த நேரத்தில் பந்தக்கால் நடத்தப்படுறது. சரி, இந்த பந்தக்கால் நடுறதுக்கு எவ்வளவோ இது இருக்குல்ல, ஏன் மூங்கில் மரம் பயன்படுத்தப்படுது, ஏன் மூங்கில் கம்புகளை வச்சு பந்தக்கால் நடத்துகிறா அப்படின்னா, மூங்கில் ரொம்ப வேகமாக வளரும். எவ்வளவு காற்றடிச்சாலும் சரி அது வளைஞ்சு கொடுக்கும், ஆனால் உடஞ்சி போகாது. அதே மாதிரி தான் திருமணம் செய்ய போகும் அந்த தம்பதிகளோட வாழ்க்கையும், அவள் வாழ்க்கையில் வளர்ச்சி, நெகிழ்வு, இந்த மாதிரி எல்லாமே வரும். ஏற்ற இறக்கங்கள் எல்லாமே வரும், கஷ்டங்கள் வரும். என்ன கஷ்டம் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வளைஞ்சி போய்
அந்த கஷ்டத்தை சரி பண்ணி நிமிர்ந்து வரணும், துவண்டு விழுந்துடக்கூடாது அப்படின்றத உணர்த்துறதுக்காக தான் மூங்கில் கம்பில் பந்தக்கால் நடுறா. இதுதான் இதோட தாத்பரியத்தோட ஒரு அறிவியல் இது. சரி, இது எல்லாமே பண்ணுறோம்ல, பந்தக்கால் நடும்போது ஒருத்தர் மட்டும் போய் பண்ண மாட்டா. அந்த ஆற்றுல இருக்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அந்த மூங்கில் கம்பத்துக்கு வந்து மஞ்சள் பூசி சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு, அப்புறம் மாவிலையெல்லாம் கட்டி, வெள்ளை துணியில் வந்து செப்பு காசு முடிஞ்சு இதெல்லாம் பண்ணி கட்டிட்டு, பந்தக்கால் நடுற அந்த குழியில் வந்து நவதானியங்கள் போட்டு பால் விட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த பந்தக்காலை அதில் இறக்குவா. மூங்கில் கம்பு வந்து அதில் இறக்குவா. இது எதுக்காக அப்படின்னா, ஒரு 2 குடும்பத்தின் கனவுகள் இந்த மண்ணுல விதிக்கப்படுறது. இவா சந்தோஷமா இருக்கணும், இந்த திருமணம் எந்த தடையும் இல்லாம நன்னா நடக்கணும், இவா வந்து மகிழ்ச்சியா வாழணும், இவா குடும்பம் வளமா இருக்கணும் அப்படின்றத வேண்டிண்டு தான் இந்த பந்தக்கால் நடுறா, முகூர்த்தக்கால். சரி, இது ஏன் வடகிழக்கு திசையில நடுறா? வடகிழக்கு திசையில ஏன் இந்த பந்தக்கால் நடுறது அப்படின்னா, வாஸ்து மரபுப்படி பார்த்தா வடகிழக்கு திசை அப்படின்றது ஈசான்ய மூலை. இது சிவபெருமானுடைய திசையா கருதப்படுறது. பகவானுடைய அருளும் ஞானமும் நல்ல ஆற்றலும் அந்த ஆற்றுல எப்பவுமே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வடகிழக்கு ஈசான்ய மூலை என்று சொல்லப்படக்கூடிய அந்த திசையில் நடக்கிறது. இந்த முகூர்த்தக்கால் நடுறது அப்படின்றது ஒரு வைபவம். அது வந்து நம்மளுக்கு எப்பேற்பட்ட வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கறது பாருங்கோ. அதாவது ஒரு குடும்பத்தோட மொத்த ஆசீர்வாதம் வேணும், உறவுகளோட ஆதரவு வேணும், தனித்து பண்ண முடியாது, பகவானுடைய அனுகிரகமும் வேணும். இது எல்லாத்தையும் உணர்த்துற விதமாக தான் உறவுகள் என்றைக்கும் ஒத்துமையாக நிலைச்சி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த முகூர்த்தக்கால் நடுறது. இது வந்து நமக்கு இந்த முகூர்த்தக்கால் சொல்லிக் கொடுக்குற மிகப்பெரிய வாழ்க்கை பாடம் இது. அதாவது நம்ம வளரணும் அப்படின்னா முதல்ல வேரூன்றி நிற்கணும். நம்மளோட ஃபவுண்டேஷன் முதல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். மூங்கில் என்ன பண்ணும், முதல்ல பேசிக் வந்து ஃபவுண்டேஷன் நன்னா வேரூன்றி நிற்கும். அப்போ தான் மூங்கில் நன்னா உயர்ந்து வேகமாக வளரும். அந்த மாதிரி மூங்கில் கம்பம் மண்ணில் வேரூன்றி வளர்கிற மாதிரி அன்பு, நம்பிக்கை, பொறுமை, அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல், இது எல்லாமே அந்த தம்பதிகளுக்குள்ளே இருக்கணும். இதில் இவ ஆழமாக வேரூன்றி இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்க்கையில் மேலோங்கி வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த முகூர்த்தக்கால் நடுற ஒரு வைபவம்ன்றது எல்லா ராத்திலையுமே இன்றைக்குமே நடந்துட்டுருக்கு. நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் நடக்கிற எந்த ஒரு விஷயமே சும்மா காலப்போக்கில் அப்படியே பொழுதுபோக்குக்காக பண்ணுற விஷயம் கிடையாது. எவ்வளோ ஆழ்ந்த கருத்துக்கள், தத்துவங்கள் அடங்கின ஒரு விஷயம் பாருங்க. இதை நான் படித்ததுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். இப்போ எங்கள் ஆத்துல 5 கல்யாணம் நடந்திருக்கு. ஒரு தடவை முகூர்த்தக்கால் நடும்போதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் காரணம் இதுதான் அப்படின்னு இப்போ தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான வைபவத்தை நம்ம ஆத்துல 5 கல்யாணத்தில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என்னோட சந்தோஷத்தை இன்றைக்கி உங்கள் எல்லார்கிட்டையும் நான் பகிர்ந்துன்றதில் மகா பெரியவாளுக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு விஷயத்தை நம்பாத பெரியவா யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் எல்லாருக்கும் பகிர்ற ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கா இல்லையா? இதே மாதிரி இன்னும் நிறைய தெரியாத விஷயங்கள், இல்லை தெரிஞ்ச விஷயங்கள், தெரியாத காரணங்கள், இந்த மாதிரி எல்லாமே உங்களோட கூடிய சீக்கிரம் ஷேர் பண்ணிக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்பாத்து பெரியவா யூடியூப் சேனலோட. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.